வெல்கம் டு ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த காணொலி மூலம் எங்களால் இறுதியாக நடாத்தப்பட்ட விசேட கருத்தரங்கில் மாதிரி வினாத்தாளின் கணித திறன் சார்ந்த பகுதிகளுக்கான விடைகளையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இறுதி பரீட்சைக்கான எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய இந்த வினாத்தாளில் வீட்டில் இருந்தவாறோ பாடசாலையில் இருந்தவாறோ பயிற்சி பெறுவதன் மூலம் இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய முடியும். சிங்கள மொழி மூலமான வினாத்தாள்களில் பகுப்பாய்வு செய்யப்பட்ட வினாக்களை உள்ளடக்கிய எமது வினாத்தாளினை பெற்றுக்கொள்ளுங்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வினா இலக்கம் 16. 6027 எனும் எண்ணை இலக்கத்தில் எழுதுக. 6027 எனும் எண்ணை இலக்கத்தில் எழுதுக. நீங்கள் இவ்வாறு எழுதுகின்ற பொழுது ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள், சரியா, அந்த இதுக்கேற்ப எழுதுவோம். சரியா, ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள் என்ற இடப்பெருமானத்துக்கு ஏற்ப நீங்கள் எழுதுவோம். சரியா, ரைட், குட். கட்டத்தில் உள்ள எல்லா இலக்கங்களையும் கொண்டு 100 இடத்தில் 3 கட்டத்தில் உள்ள எல்லா இலக்கங்களையும் நீங்கள் பயன்படுத்த வேணும். அதே நேரம் என்ன கண்டிஷன்? 100 இடத்துல 3 இருக்க வேணுமா. 10 இடத்துல 7 10 இடத்துல 7 பயன்படுத்தி 4 இலக்க எண் ஒன்றை எழுதுக. பாருங்க, 100 இடத்துல என்ன இருக்கணும்? 3. அப்போ ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், இந்த இடத்துல 3 இருக்கணும் 100க்கள்ல. சரியா, பத்துக்கள்ல 7, 1 10, 10கள்ல 7. சரியா, அப்போ இதே நேரம் நீங்கள் சைவரை கொண்ட முன்னுக்கள் இருக்கலாம் தானே. எல்லா இலக்கங்களையும் சைவர முன்னுக்களையும் தான் பெறுமதி இல்லை. அப்போவே 4370 மிகச்சரியான விட. சரியா, ரைட், குட். சரியா, இந்த அடிப்படையில் எழுதணும். பாருங்க, இதுதான் 100க்கள்ல 3, 10கள்ல 7. பின்வரும் 3 எண்களையும் ஏறு வரிசையில் மீண்டும் எழுதுக. சரியா, கவனமா நீங்கள் எழுதிக்கொள்ள வேணும். 44,680, 44,862, 46,092. சரியா, அது இந்த அடிப்படையில் எழுதியிருக்கணும். இப்படி இருந்தால் சரி. வினாக்கம் 19. அருகே உள்ள கடிகாரம் காட்டும் முற்பகல் நேரத்தினை 24 மணித்தியால கடிகாரத்தில் காட்டப்படும் நியம விதம். சரியா, நியம நேரம் விதத்தினை தரப்படும் அட்டையினுள் எழுது. முற்பகல் நேரங்கள் எழுதுகின்ற பொழுது 4 இலக்கத்தில் எழுதினால் போதுமானது. அதுக்காக 0 சேர்க்கப்படும். குறித்த நேரத்தோட 0 சேர்க்கப்படும். சரியா, பிற்பகலண்டா 12 கூட்டி விட்டா சரி. நேரங்கண்டா 6 காட்டுதுன்னு சொன்னால் அதோட 12 கூட்டினா சரி, 18. விளங்கிட்டா, ரைட், குட். வினா இலக்கம் 20. 10 லிட்டர் நீரை கொள்ளக்கூடிய பாத்திரம் ஒன்றில் 3 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் உள்ளது. பாத்திரத்தை முற்றாக நிரப்புவதற்கு மேலும் அவ்வளவு நீரை ஊற்ற வேணும். ஒன்றுக்கு 2 தடவை வாசிக்க வேணும் இந்த கணித பகுதி. சரியா, செய்து பார்த்து தான் முடிவு எழுத வேணும். ரஃப் ஷீட்டை வாங்குங்க, எத்தனை ரஃப் ஷீட்டும் தட்டி வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, ரைட். அப்போ என்ன செய்யணும்? 10 லிட்டர்ண்டா 10,000 மில்லி லிட்டர், அதுலேருந்து 3,750 மில்லி லிட்டர் கழிச்சு விட்டா சரி. சரியா, லிட்டர்லேருந்து மில்லி லிட்டர் கழிக்கிறதா தானே. இப்போ எல்லாத்தையும் மில்லி லிட்டர் ஆகிக்கொள்ளணும். சரி, எல்லாத்தையும் ஒன்றும் செய்யலாம். என்ன 10 லிட்டர்லேருந்து முதல் 3 லிட்டர் கழிங்க. அப்போ 7 லிட்டர் இருக்குது. இப்போ 7 லிட்டரில் 750 மில்லி லிட்டரை கழிங்க. எப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரியா, அப்போ இதுக்கான விட 6 லிட்டர் 6,250 மில்லி லிட்டர் 6 லிட்டர் 250 மில்லி லிட்டர். சரியா, ரைட். தரப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்கோளத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான எண்ணை எழுதுக. இங்கே பாருங்க, இந்த என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். 102 111 மாறி இருக்கு. என்ன நடந்திருக்கு? 9 கூடி இருக்கா? ரைட், பார்ப்போம். இது எத்தனை கூடி இருக்கு? 9. 111 120 மாறி இருக்கு. எத்தனை கூடி இருக்கு? 9 கூடி இருக்கு. அப்போ இதோட 9 கூடினா 129. சரியா, ரைட். அடுத்த பாருங்க, 9 18
36. அப்படியே 2 மடங்காக போகுது. என்ன 9 2 மடங்கு 18, 18 2 மடங்கு 36, 36 2 மடங்கு 72. ரைட், குட். சீனி பொதி ஒன்றின் நிறை 3 கிலோகிராம் 950 கிராம் ஆகும். இன்னொரு சீனி பொதியின் நிறை 2 கிலோகிராம் 750 கிராம் ஆகும். இப்போ என்ன கேட்டது? சீனி பொதி மொத்த நிறையாது வித்தியாசம் கேட்டதோ? இல்லை, வித்தியாசம்னா கழிக்கணும். மொத்த நிறையண்டா என்ன செய்யணும்? இது ரெண்டையும் கூட்டணும். சரி, எப்படி கூட்டுறது? எழுதி கூட்டணும். 3 கிலோகிராம் 950 கிராம், அப்போ 3950 கிராம். 2 கிலோகிராம் 750 கிராம், 2750 கிராம். இப்போ கூட்டினா 6 கிலோகிராம் 700 கிராம், 6700 கிராம். என்ன? அப்போ 6 கிலோகிராம் 700 கிராம். சரியா? வினா இலக்கம் 23. உருவில் நிலற்றப்படாத பகுதி எத்தனை 4 பங்கு ஆகும்? நிலற்றப்படாத பகுதி இங்கே பாருங்க. முதல்ல 4 பங்குகளை இனம் காணணும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் இவ்வாறு கோடுகள் தரப்படாத சமபகுதியாக நீங்கள் பிரித்து கொள்ளணும். சரியா? பாருங்கள், இதில் கோட்டை காணையில். அப்போ சமபகுதிகளாக நீங்கள் பிரித்து கொள்ளணும். சரியா? ஒரு பென்சிலால் நீங்கள் பிரித்து கொள்ளணும். அப்போ இலகுவாக பார்க்கலாம். 4 பங்குகள் இதை 4ஆக பிரித்தால், 4 பகுதிகளாக பிரித்தால் ஒரு பகுதியில் எத்தனை வருகிறது? 3 வருகிறது. 1 2 3 4. இதை 4ஆக பிரிக்கிறோம். 4 பகுதிகளாக பிரிக்க ஒரு பங்கில் எத்தனை வருது? 1 2 3. அப்போ 4ஆக பிரித்திருந்தால் எத்தனை பங்குக்கு? 4 பங்குக்கு நிறந்துவிடப்பட்டு. அப்போ பாருங்க, இது 2 சேர்ந்தா ஒரு கட்டம், 2 சேர்ந்தா ஒரு கட்டம். அப்போ 1 2 3 4 5 6 6 கட்டங்களுக்கு நிறந்துவிட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது 1 3 கட்டம் இல்லை, 6 கட்டம் மட்டும் எத்தனை? 4ல் 2க்கு நிறந்துட்டு 2 பங்குக்கு. என்ன 6 நிறந்துட்டாண்டா கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுக்க நிறந்துட்டலாமோ? தூட்டு இல்லாதோ? ரைட். அப்போ இந்த 6 கட்டங்களுக்கு நிறந்துட்டு இருக்கலாம். அப்போ 4ஆக வகுத்திருந்தால் 2 பங்குக்கு நிறந்துவிட்டப்பட்டிருக்கும். விளங்கிட்டேன்? அப்போ 2 அன்று இருந்தாலும் சரி, இல்லை 4ல் 2 பங்கு அன்று இருந்தாலும் சரி, 4ல் 2 பங்கு அன்று இருந்தாலும் சரி, 2 பங்கு அன்று இருந்தாலும் சரி விட. சரியா? ரைட். உருவில் நிலற்றப்பட்ட பகுதி எத்தனை சதுர கட்டங்களுக்கு சமன்? 6. ரெண்டு பார்த்தா முதல். ரைட். 6 கட்டங்களுக்கு சமன். 6 கட்டங்கள் அல்லது 6. சரியா? ரைட். நெய்யரியில் இருக்கும் உருவினை சமச்சீரான உரு கிடைக்குமாறு பூரணப்படுத்த. பல மாணவர்கள் இந்த வினாவுக்கு தவறான விடையளித்திருந்தார்கள். சிலர் கூறியிருந்தார் இதுக்கு சமச்சீர் வச்சு கீற முடியாது என்று. என்ன? ரைட். வேலை அவதானமாக பார்க்க வேணும். பாருங்க, சமச்சீர் வச்சு இவ்வாறு வரைந்திருந்தால் சரி. விளங்கிட்ட? இங்கே பாருங்க, இவ்வாறு வரைந்திருக்கணும். விளங்கிட்டா? ரைட், குட். வினாயிரக்கு 25. ஒரு கட்டடத்தின் திட்டப்படம் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு திட்டப்படம் கட்டடத்தின் திட்டப்படம். சரியா? ABC என்ன 3 அறைகள் இருக்குது போலடக்கு. சரியா? இப்போ பாருங்கள், மீட்டரில் தந்திருக்குது. இந்த அளவு மீட்டரில் தந்திருக்குது. வலி அவதானமே பார்க்கணும். சரி, இதை முதலாவது ஏயின் நீளத்தை நீங்கள் குறித்து கொள்ளணும். முதலாவது கீழே விடத்துக்கு என்ன காட்டப்பட்டுள்ள அளவிடைக்கு ஏற்ப ஏசி ஆகிய அறைகளின் மொத்த நீளம் ஏயின் தனியாக கேட்கல, பியின் கேட்கல, சியின் முழுமையும் கேட்கவில்லை, ஏயும் சியும் கேட்கப்பட்டது. வலி அவதானமாக இருக்கணும். என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இதுக்கான விட 23 சென்டிமீட்டர், 23 மீட்டர். 23 மீட்டர் எப்படி பார்க்குறது? முதல் இதுன்ற அளவாக பார்க்கணும். இது 4 பாருங்க, 2 4 6 போகுது. அப்போ 4ல் இருந்து இதை விடவு 11 மீட்டர். ஏன் 4 5, இதுக்கு இடையில் உள்ளது 5. என்ன 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்படியா எழுதுறது? இல்லை, அப்படி இருந்தால் போல. என்ன இப்போ இதை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? எத்தனை? 11. 11 முடியுது. 11 மீட்டர். இப்படி தனித்தனியாக நீங்கள் எண்ணிப்பா. ஒரு கட்டம், ஒரு இடைவெளி ஒரு மீட்டருக்கு சமன். 1 மீட்டருக்கு சமன். அது கூட 11 மீட்டர். அடுத்தது பாருங்க. ரைட். இதில் இருந்து பார்க்கணும். சரியா? 33 34 45 அப்படி என்றையில். சரியா? அப்போ பாருங்க, ஒரு இடைவெளி ஒரு கட்டத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9
10 11 12 12 மீட்டருக்கு சமன். அப்போ 11 12 எவ்வளவு 23 மீட்டர். சரியா, வேலை அவதானமாக இருக்கணும். சரியா, ராய். ஒரு வருடம் 3600 ரூபாய் பணம் இருந்தது. அதில் நான்கில் ஒரு பங்கை, நான்கா பிரித்து ஒரு பங்கை என்ன 3636 4ஆல் பிரிக்க தெரியும் தானே. ரைட். என்ன 36 4ஆல் பிரிக்க தெரியணும். எத்தனை 9 9 9 4 36. சரியா, அப்போ 900 ரூபா நான்கில் ஒரு பங்கண்டா 900 ரூபா பணம் வங்கியில் சேமிப்பு கணக்கில் வைப்பட பின்னர் அவரோட வெஞ்சி உள்ள பணம் 900 ரூபா கழிக்கணும். 900 ரூபா கழிக்கணும். இதில் 3600 900 போனால் 2700 ரூபா. சரியா, சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். சரியா, ரைட், குட். வினாயிலக்கம் 27. 520 புத்தகங்களை ஒருவருக்கு 4 வீதம் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம்? எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம்? ரைட், 4ஆம் பயன்பாடு தெரியணும் உங்களுக்கு. 130 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். சரி, 520 4ஆல் வகுக்கணும். 5ல் எத்தனை இருக்குது? ஒரு முறை 1 மிகுதி என்ன 12ஓட 2ஓட சேர்த்தா 12. அப்போ நான் 3 12 சைவரை அப்படி எடுக்கணும். அப்போ 130 பேருக்கு கொடுக்கலாம். அருகில் உள்ள உருவில் உள்ள வளைந்த விளிம்புகளின் எண்ணிக்கை இங்கே பாருங்கள். வளைந்த விளிம்பு மேலே ஒன்று இருக்கும், உருளைக்கு கீழே ஒன்று இருக்கும். கீழே இப்படி ஒரு இது இருக்கும், ஆனால் தெரியாது என்ன. அப்போ வளைந்த விளிம்புகள் 2 2 சொல்லில் எழுதலாம் அல்லது எழுத்தில் எழுதலாம். சரி, இந்த எழுத்தில் எழுதலாம் அல்லது இலக்கத்தில் எழுதலாம். சரியா, ரைட். வினா இலக்கம் 29. ஒரு தோட்டத்துக்கு வரும் 5 வகை பறவைகளின் எண்ணிக்கை தொடர்பான தகவல்கள் விரைவில் காட்டப்பட்டுள்ளன. ஒரு தோட்டத்துக்கு வரும் 5 வகை பறவைகள் தொடர்பான எண்ணிக்கை என்ன எண்ணிக்கை. தோட்டத்துக்கு வருகை தந்த பறவைகள் மொத்த எண்ணிக்கை யாது? இங்கே பாருங்க, இந்த அருகில் உள்ள முதலாவது என்ன சொல்லணும்னா இந்த எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கணும். முதல் 1 2 3 4 5 6 போகுதா, 2 4 6 8 12 போகுதா, 3 6 9 12 போகுதா, 5 10 15 20 20. இதை கவனிக்கணும். இதை கவனிச்சா தான் முடிய சரியாக எழுதலாம். ஒரு இதைத்தான் நீங்கள் அவதானிக்கணும் விரைவில். சரியா, ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த விரைவை பூர்த்தி செய்ய அந்த இலக்கோடு மட்டப்படுத்தணும் படிவா. சரி, இலக்கோடு மட்டப்படுத்தி போட்டு தான் நீங்கள் விரைவை பூர்த்தி செய்யணும். சில வினாக்கள் அப்படி வரும். என்ன இந்த கிளியை விட 3 பறவை கூட வந்தோன்னு சொல்ல அதை இதில் 3 பறவை என்ன ஒரு மைனா வருதுன்னு சொன்னான். அப்போ எல்லா படம் இப்படி கீரைக்குள்ள இப்படி எல்லா படத்தில் கூட வடிவாக செய்யுங்க. இதில் இல்லை, இந்த வினாவில் இல்லை, நான் சொல்கிறேன். சரியா, இதுதான் உங்களுக்கு முக்கியம். அங்கே புள்ளி எதுக்கு கிடைக்க மாட்டேன் சொன்னால் இந்த எல்லா படத்தில் கூட்டுக்கு தான் கிடைக்கும். இது இல்லாட்டி இல்லை. சரியா, விளங்கிடா. ரைட். இப்போ இந்த இது என்ன தோட்டத்துக்கு வருகிறது இந்த பறவைகளின் மொத்த எண்ணிக்கை. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டணும். இதில் 2 வருகுது, இதில் 6 வருகுது, இதில் 10 வருகுது, இதில் 8 வருகுது, இதில் இங்கே தான் இருக்குது. இவ்வளவு 4 இவ்வளவு மாறண்டா இடையில எத்தனை 5. விளங்கிட்ட. குயில் 5, புறா 8, காகம் 10, கிளி 6, மைனா 2. இதை ஒரு மழை ரஃப் சீட்டில் எழுதி கூட்டணும். சரியா, சும்மா ஓடி விட ஜம்பளச்சு. அப்போ எத்தனை 31 பறவைகள் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 31 பறவைகள். சரியா, தோட்டத்துக்கு வருகிற காகம் குயில் ஆகியவற்றின் எண்ணிக்கை கிடையிலான வித்தியாசம். குயிலுக்கும் காகத்துக்கும் காகம் 10, குயில் எத்தனை 5. அப்போ வித்தியாசம் எத்தனை 5. சரி, இதை கண்டுபிடிக்கணும். இந்த 5 தெரிஞ்சாதான் 4 போட்டிருந்தா போல. சரியா, ரைட், குட். இதுவரைக்கும் எங்களாலே நடாத்தப்பட்ட விசேட கருத்தரங்கின் விசேட மாதிரி பரீட்சையினுடைய கணித திறன் சார்ந்த விடைகளையும் நுட்பங்களையும் அவதானித்தீர்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தவாறு பயிற்சிகளை பெற்று வீட்டில் இருந்தவாறு காணொலிகளை அவதானித்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான பணப்பரிசுகளை அள்ளி வெல்லுங்கள். எல்லாம் தேடி வரும் இலவசமான கல்வி. முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிற காணொலிகளை பார்வையிட்டு கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எதிர்வரும் 15ஆம் தேதி இறுதி பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு நமது வாழ்த்துக்கள். சந்தோஷமாக பயிற்சிகள், தைரியமாக பயிற்சிகள். நிச்சயமாக எங்களுடைய கடினமான பயிற்சி உங்களுக்கு பரீட்சையை இலகுவாக எழுதுவதற்கு வழிகாட்டும் எங்களுடைய பயிற்சிகள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர்
பா சசிகுமார்.